அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்திலே தன்னை 3 விதங்களாக அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏற்கனவே நாம் அழைப்பை குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது அப்போஸ்தல அழைப்பை குறித்து நாம் சிந்திப்போம். அப்போஸ்தலன் என்கிற வார்த்தை அப்போஸ்தலோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையின் பொருள் அனுப்பப்பட்டவன். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலோஸ் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல என்று கூறுகிறார். அப்போஸ்தலோஸ் என்கிற வார்த்தை ஆழ்ந்த அர்த்தமுடையது. இந்த வார்த்தையின் பொருள் அனுப்பப்படுகிறவன் அனுப்புகிறவரால் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறான். அனுப்புகிறவரின் முழு அதிகாரத்துடன் அனுப்பப்படுகிறான். அனுப்புகிறவரின் பிரதிநிதியாக குறிப்பிட்ட ஒரு பணியை நிறைவேற்ற நியமிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறான். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து பிரதான அப்போஸ்தலர் என்று எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். காரணம், இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசு கிறிஸ்து பிரதான அப்போஸ்தலர், உலக இரட்சகராக அனுப்பப்பட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அனுப்பப்பட்டார். தொடர்ந்து லூக்கா 4ஆம் அதிகாரத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த அனுப்பப்பட்டார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்திற்கு
கீழ்ப்பட்டவர்களை மீட்க இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை போக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அனுப்பப்பட்டார். நாம் பிழைக்கும்படிக்கு அனுப்பப்பட்டார். லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர். கிறிஸ்து அவர்களை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியத்து என்பவைகளே. மார்க் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். கிறிஸ்து அவர்களை அப்போஸ்தலராக நியமித்ததின் நோக்கங்கள்: முதலாவது, தம்மோடு கூட இருக்க; இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண; மூன்றாவது, பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் உடையவர்களாயிருக்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அப்போஸ்தலர்களை அனுப்பினார். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல 12 அப்போஸ்தலர்களை அனுப்பினார். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது போல கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களை அனுப்பினார். பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அருளினார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். பிதாவின் ஆவியானவரே அப்போஸ்தலர்களிலிருந்து பேசுவார் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அறிவித்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே யூதாஸின் இடத்தில் வேறொருவர் 12வது அப்போஸ்தலராக நியமிக்கப்பட வேண்டும். அங்கே அவர்கள் வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்துலமேயும் மத்தேயும் அல்பேயுன் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது யூதாசை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் எங்களோடே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன அந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். மத்தியா 12வது அப்போஸ்தலனாக சேர்த்து கொள்ளப்பட்டான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது.
அஸ்திபாரத்துக்கெல்லாம் அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறார். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர் அஸ்திபாரமாயிருக்கிறார்கள். எல்லா அஸ்திபாரத்திற்கும் அஸ்திபாரமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கட்டடம் முழுவதையும் நிலை நிற்க செய்யும்படி இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாயிருக்கிறார். அவரின் மேல் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரமாயிருக்கிறார்கள். நாம் இந்த அப்போஸ்தல அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், பரலோக காட்சி, நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. பரலோகத்திலே நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள். அந்த 12 அஸ்திபார கற்களின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருக்குரிய தகுதிகளை சிந்திப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். கிறிஸ்துவின் ஊழியத்தில் பங்கெடுத்தவர் அப்போஸ்தலராவதற்கு தகுதியானவர். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அப்போஸ்தலருக்கு கூறுகிறார். அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டவர்கள். மார்க் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், வல்லமைகளுடன் ஊழியம் செய்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இன்னும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. பிணியாளிகள் படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தொர்க்கால் என்னப்பட்ட அர்த்தங்கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள்.
அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பவுல் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று தன்னுடைய நிருபங்களிலே அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஏற்கனவே அவர் தன்னை அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் என்று அறிமுகப்படுத்துகிறார் என்று நாம் பார்த்தோம். தன்னை அப்போஸ்தலராக தான் எழுதும் நிருபங்களிலே அவர் அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் தன்னை அப்போஸ்தலனாக அறிமுகப்படுத்துகிறார். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலேயும் தன்னை அப்போஸ்தலனாக அறிமுகப்படுத்துகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலேயும் தன்னை அப்போஸ்தலனாக அறிமுகப்படுத்துகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலேயும் தன்னை அப்போஸ்தலனாக அறிமுகப்படுத்துகிறார். தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபத்திலேயும் தன்னை அப்போஸ்தலனாக அறிமுகப்படுத்துகிறார். தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலேயும் தன்னை அப்போஸ்தலனாக அறிமுகப்படுத்துகிறார். தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலேயும் தன்னை அப்போஸ்தலன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்ததை தெளிவாக விளக்குகிறார். அகிரிப்பா ராஜா முன்பு நின்று. இதே சம்பவம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலும் 22ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையிலே என்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு
நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பவுல் கிறிஸ்துவை சந்தித்தார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புவதற்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். பவுல் முழுமையான மாற்றம் பெறுகிறார் இந்த சந்திப்பினாலே. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பு எவ்வாறாக இருந்தார், கிறிஸ்துவை சந்தித்த பின்பு அவரிலே முழுமையான மாற்றம் ஏற்பட்டது என்பதை விளக்குகிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பு பவுல் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த பின்பு எனக்கு லாபமாயிருந்தவைகளையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று பவுல் கூறுகிறார். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். தொடர்ந்து, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை நம்பியிருந்தேன் என்று கூறுகிறார். ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த பின்பு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டேன் என்று கூறுகிறார். விசுவாசத்தினால் வருகிற தேவனுடைய நீதியை பெற்றேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட்டேன், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன் என்று கூறுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கைகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பு தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தினேன், தேவனுடைய சபையை பாழாக்கினேன், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை விட யூத மார்க்கத்தில் மேம்பட்டவனாயிருந்தேன், என் பிதாக்களின் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும்
பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன் என்று பவுல் தன்னை குறித்து கூறுகிறார். ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த பின்பு நான் அழிக்க தேடிய விசுவாசத்தையே இப்பொழுது பிரசங்கிக்கிறேன் என்று கூறுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் இவ்வாறு எழுதுகிறார்: முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று கூறுகிறார். கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பு தூஷிக்கிறவனாயிருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், கொடுமை செய்கிறவனாயிருந்தேன் என்று கூறுகிறார். ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த பின்பு பாவிகளில் பிரதான பாவி நான் என்பதை ஒத்துக்கொண்டேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருந்து நித்திய ஜீவனை அடையப் போகிறவர்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்கும்படி பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பித்தார். அதனால் நான் இரக்கம் பெற்றேன் என்று கூறுகிறார். பவுல் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று தன்னை கூறும் பொழுது அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு முழுமையான ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார்: புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாயிருக்கிறதினாலே. பவுல் தன்னை புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று கூறுகிறார். கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினார். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று கூறுகிறார். தொடர்ந்து, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது என்று எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார்: பவுலாகி நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிறேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே அவர் எழுதுகிறார்: அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார். பவுலின் அப்போஸ்தல ஊழியத்திற்கான அத்தாட்சிகளை அடுத்து நாம் சிந்திப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார்: அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய்
பவுலை அழைத்து கொண்டு போய் வழியிலே பவுல் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பவுல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா என்று கேட்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக்கப்பட்டார். மீண்டுமாக எழுதுகிறார், சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், வல்லமைகளுடன் ஊழியம் செய்தார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாயிராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாயிருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாயிருக்கிறீர்களே என்று எழுதுகிறார். கொரிந்து திருச்சபையினர் பவுலின் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாயிருந்தார்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமில்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பவுல் பயன்படுத்தவில்லை. கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், எல்லாருக்கும் பின்பு. பின்பு என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே எஸ்கட்டோன் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் பொருள் ஆங்கிலத்திலே லாஸ்ட் ஆஃப் ஆல், ஃபைனலி, கடைசியாக, இறுதியாக, எல்லாருக்கும் கடைசியாக அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். எல்லாருக்கும் கடைசியாக தன்னைத்தானே ஒரு கடைசி அப்போஸ்தலனாக இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் பெற்றதாலும் தன்னை அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாகவும் பவுல் கருதுகிறார். அப்போஸ்தலர் என்னும் ஸ்தானம் இயேசு கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் என்று எழுதுகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் எழுதுகிறார், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும்
போதகராகவும் ஏற்படுத்தினார். சிலரை அப்போஸ்தலராக கிறிஸ்து ஏற்படுத்தினார். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களை கிறிஸ்து ஏற்படுத்தினார். தொடர்ந்து எல்லாரும் அப்போஸ்தலர்களா என்று கேட்கிறார். எல்லாரும் அப்போஸ்தலர்களாக முடியாது என்பது இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் தேயோப்பிலுவே லூக்கா எழுதுகிறார், இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியானவர் கட்டளைகளை கொடுக்கிறார். மார்க் 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகளை உபதேசித்தவைகளை யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் தாங்கள் செய்த யாவற்றையும் குறித்து கிறிஸ்துவிடம் அறிவித்தார்கள். லூக்கா 9 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். லூக்கா 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை சார்ந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்றார்கள். அப்போஸ்தலர்கள் மனுஷருக்கல்ல தேவனுக்கே கீழ்ப்படிந்தார்கள். எபேசியர் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாயும் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக இரகசியங்களை அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினார். எபேசியர் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டனர். 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்று எழுதுகிறார். அப்போஸ்தலர்கள் பாட அனுபவிக்க நியமிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்களின் ஊழியத்தை குறித்து சிந்திப்போம். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். இது அப்போஸ்தலர்களின் ஊழியமாயிருந்தது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும். அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் உபதேசம் செய்வதாயிருந்தது. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம்
பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கையை வைத்தார்கள். புறஜாதியாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்போஸ்தலர்கள். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே வாசிக்கிறோம், தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்தார்கள் அப்போஸ்தலர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலும் சுவிசேஷத்திற்காக சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் என்று தன்னை குறித்து அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். பேதுரு எழுதுகிறார், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன். அப்போஸ்தலர்களின் நிருபங்கள் தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளைப் போலவே வேத வாக்கியங்களாயிருக்கின்றன. கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன் என்று பவுல் எழுதுகிறார். பேதுரு 2ஆம் நிருபத்தில் எழுதுகிறார், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். யூதா எழுதின நிருபம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்ட வேறு சிலரை பார்ப்போம். அப்போஸ்தலர் என்கிற ஸ்தானம் கிறிஸ்துவால் தனிப்பட்ட விதத்தில் நியமிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது ஒரு சிலருக்கு மாத்திரமே. ஆனால் அனுப்பப்பட்ட அடிப்படையில் அவர்கள் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார்கள் வேறு சிலர். அந்த பட்டியலையும் பார்ப்போம். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும். பர்னபா இங்கே அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. இங்கே யாக்கோபு அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபத்திலே நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக, தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட 1ஆம் நிருபம் பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் எழுதினது. ஆகவே இங்கே சில்வான்
தீமோத்தேயு அப்போஸ்தலர்களாக அழைக்கப்படுகிறார்கள். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எங்களுக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோட கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் என்று பவுல் எழுதுகிறார். இங்கே அன்ட்ரோனிக்கை, யூனியா அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டார்கள். ஆகவே அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார்கள். கள்ள அப்போஸ்தலர்களை குறித்தும் வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள் என்று. கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள், அவர்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், உங்களிடத்தில் வருகிறவன் நான் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால், வேறொரு இயேசுவை, வேறொரு ஆவியை, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கள்ள அப்போஸ்தலர்களை சோதித்து கண்டறிந்தால் கிறிஸ்துவிடம் நமக்கு நற்சாட்சி கிடைக்கும். கடைசியாக எல்லா சீஷர்களையும் கிறிஸ்து அனுப்புகிறார் என்று சில வசனங்களை வாசித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் கூறும் ஒரு காரியம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கடைசியாக ரோமர் 10ஆம் அதிகாரத்தில், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு ஒரு கேள்வி, கிறிஸ்துவின் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தில் ஸ்தானாதிபதியாக உங்களை அர்ப்பணிப்பீர்களா?